கிழவிக்கு சரக்கு கொடுத்தியா? சரக்கு கொடுத்தேண்ணா. சரி முத்தம் சுட்டு சீக்கிரம் வா, அண்ணன் ஒன்று வர சொன்னாரு. சரிண்ணா வரேன். என்னவா கிழவிக்கு சரக்கு கொடுத்தியானாரு? ஓ நான் சுட்டி என்னை வர சொன்னான். சரி டே மாப்பிள்ள, இன்னைக்கு சமணி கொடுக்குற வேலை மட்டும் தானே? முடிச்சு சீக்கிரம் வந்துடு. யாரையா வர்றது? நான் தான் வர்றேன். என்ன இப்போ எப்பவும் போல சோழ வந்த வலையில் வந்து வாங்கிக்க. பார்த்துண்ணா தம்பி. சரி மாப்பிள்ள பார்த்து போ, சாயங்காலம் பார்க்கலாம். சட்டை மாப்பிள்ள. சவலை எங்கே இருக்க? வந்துட்டியா? வந்துட்டேன். கம்மாமேட்டுக்கு வந்துரு. சரி அங்கேயே இரு, வந்துடுறேன். வா முத்து. என்ன சவலை? முத்து என்ன முத்து ரொம்ப டயர்டா இருக்க? பின்ன இவ்வளோ தூரம் வண்டியில் வந்தால் டயர்டாக இருக்காதா? இந்த சரக்குப்படி பார்த்து சரட்டை சரியாக இருக்கான்னு பார்த்துக்க. ஏய் சரி நீங்க போடா. இந்தா சரியா இருக்கான்னு பாத்துக்கப்பா. என்னப்பா எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்காதா? சரி வரட்டுமா? சரி போகும்போது எங்களை முக்கில் இறக்கி விட்டு போ. இங்கே டேய் போட்டேன். முத்தி எவ்வளோ டயர்டா இருக்காப்ல. நீ வண்டி ஓட்ட மாட்டியா? அதுவும் சரிதான். முத்து இல்லப்பா நான் யார் முடியலப்பா. வா பார்த்து உட்காருப்பா சாலை. பார்த்து போட்டேன். சரி ஏறு 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 ஏறவங்களாம் சில்லற வச்சு ஏறுங்க. ஏறுமா. வளவன்னு பேசக்கூடாது. கூட வச்சுட்டு பாலை நிற்கக்கூடாது. போலாம் போலாம் போலாம். ரைட் போலா வயசு கொஞ்சம் மாதிரி படிக்கல கோயிலுக்கு தானே இருக்கேன். அப்படி என்னடா தனித்தனியாக உட்காந்துருக்கிய? சண்டையா? பாத்துரா வேற ஒருத்தன் டிக்கெட் எடுத்துட போகிறேன். நிறைய பேர் இதே வேலையை அலைகிறாங்கடா. டிக்கெட் டிக்கெட் ஒரு டிக்கெட் எல்லாம் நோட்டாக கொடுத்தா நான் சிந்துக்கு எங்கேயா போகிறது? ஏடா உன் மாப்பிள்ளை வரலையா? கொஞ்சம் வெயிட் பண்ண, பாண்டி வந்துடுவான். உன் மாப்பிள்ளை பங்களிக்கலாம் வண்டியை வெயிட் பண்ண முடியாது. ஏற்கனவே 1/2 மணி நேரம் லேட்டு. இந்த வந்துட்டான்ல. என்ன ஏற முடியாதுன்னு பார்த்தியா?
நான் மாப்பிள்ள வருவேன்னு சொல்ல மாட்டியா? எங்க பாண்டி நம்ம சொன்னா கேட்குறான், இவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் பாண்டி. ஏப்பா டிரைவரு, நீ ஓட்டுற வேகத்துக்கு இவன் என்ன வந்து ஏறுறது? நானே ஓடி வந்து ஏறிருப்பேனே. கிளவி ஓடுற பஸ்ல ஏறணும்னா நீ எல்லாம் டயருக்குள்ள தான் கிடப்ப. இந்த ஆயத்தை வச்சு கோந்தாலும் தேங்காய் உடைக்கிறேன். போட்டேன்னா நிற்கிற பஸ்ல ஏறு. பாத்தியா மாப்பிள்ள, காலையில இழிவியா சொர்க்கத்துக்கே போய்க்கிருக்கேன் மனுஷன். எங்க கிட்டே வா. என்ன மாப்பிள்ள, ஆள் 2 நாளா டுடேரில் பக்கமே ஆளை காணா. ஆளை பார்க்க போன நீ எப்படி ஆள் பிடிச்சா? நடத்து உங்க ஆட்டில் மழைதான். பாண்டி மலரை காணோம். டேய், நான் ஓலை காரன் பார்த்துட்டு நீ போய் இதை அது இல்லை மாப்பிள்ள, இப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. மலரு காலையில் பஸ்ஸில் பார்த்தேன், ஆளை காணா. அந்த சூனியா வருது, அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் தெரியும். வா. என்ன ஆளை காணாமா? ஸ்கூலுக்கு வரல. ஏன் தெரியலையே. சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன். டெய்லி டுட்டேரியில் போனே நம்மளை கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்கிட்டாது எழுதி இந்த 12 வருஷமாக பாஸ் ஆகிடலாம் நம்மளும் நினைக்கிறோம். நடக்குமா பார்க்கலாம் என்னன்னு. பாண்டே இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டியா? சத்திய சோதனடா ராமா. டேய், எல்லா கல்லு ஓசறதுக்கு நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற? மரியாதை ஓடி போயிரு. நீ பேசுற பார்த்தா இந்த பாஸ் பண்ணிக்க மாட்டே போல இருக்க. போடா, தூக்கி போட்டே மிச்சம்டா. போடா போடன்ற பாஸ் ஆக மாட்டியா? நேரம்டா. எவன் வெல்லாம் நம்மளை கேள்விக்குன்னு ஒரு வரமுறையே இல்லாமல் போச்சு. என்னடி சரசு, என்னத்தை தேடி வர? வீட்டுக்கு வெளியில ஒரு அண்டா வச்சிருந்தேன், பித்தாள அண்டா. அதை காணோம். என் புருஷனுக்கு தெரிஞ்சா கொண்டே போடுவேன். போன வாரம் கூட இப்படி தாண்டி நம்ம வீட்டில் ஒரு வாளியை காணும். வர வர நம்ம ஊரில் களவாணி பைக்கத்தெல்லாம் அதிகமாக போச்சே. நம்ம எங்கேயா வச்சிருக்க 50 தான் அட்டை போடுவான். இவங்க என்னமோ சட்டி மானியம் காணன்றாங்க. அந்த திருட்டு பையன் மட்டும் கிடைச்சா மொத்தி விட்டுருவேன். ஏண்டா வந்த உடனே ஊர் சுத்த கிளம்பிட்டியா? காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போற. வேலை இருக்குமா, நான் போயிட்டு வரேன். நான் சைக்கிள் எடுத்து போறேன். என்னடா சைக்கிள் கொடுனே, ஃப்ரெண்ட் வீட்டு வரைக்கும் போயிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ நடந்து போய் வாங்கிக்கோ. பெரிய இவரு வெட்டி முடிக்க போறாரு, சைக்கிள் வச்சு நடந்து போடா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஒரு பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு முல்லை பெரிய பிரச்சனை தீர்த்து வச்சிட்டாரு. மேய், அந்த காலி தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும் கூத்து. என்ன ஆச்சு? தாத்தா உடம்பு சரியில்லையா? பாண்டி, நேற்று ராத்திரில இருந்து நல்ல ஜுரம், அதான் 10 போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருங்க மாமா, தண்ணி எடுத்துட்டு வரேன். ரோட்டில் பார்த்தாலே நம்மளை அந்த முறை முறைக்கும். இதில் வீட்டு வாசல் வேறு கட்டை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இல்லை நம்ம ஆள் இருக்கா இல்லையா? இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. எங்கே மலரக்கானா? கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கா? சரி, நானும் அப்படியே கிளம்புறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இருப்பாண்டி, டீ போட்டு கொண்டு வரேன். ஐயோ இல்லை, இருக்குது, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி வரேன் தாத்தா. முறைச்சு தான் கொள்ளணும், இரும்பி கொள்ளுதுரா. என்ன மலரே, ஒரு வாரத்தை கூட சொல்லாம ஸ்கூல் லீவ் போட்ட? சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானும் லீவ் போட்டிருப்பேன்ல. ஆமா, லீவ் போட்டிருப்பேன். 3 வருஷமா +2 எழுதிட்டு இருக்கேன். இந்த வருஷமா முடிக்கணும்னு உள்ள போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. என்னடா சொல்ற? என் சாமியே நீதான். ஏய் உன்னா மாட்டிக்கிட்டியா?
எப்படிண்ணா இருக்கு? நல்ல சரக்கு தாண்டா பாரு. தரமா இருக்குண்ணே. ஜெகனே அண்ணா மனோஜுக்கு சரக்கு எடுத்து வச்சிட்டியா? என்ன எடுத்து வச்சிட்டேண்ணா. எவ்வளோ தேரும்? சீக்கிரமா அழுங்க. 150 கிலோ தேரும்ண்ணே. 150. சங்கிலி இதெல்லாம் விற்று உடனே காசு ஆக்கிடு. சரிண்ணே, வித்து காசு ஆக்கலண்ணே. ஏய் இதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா போலாம். மணி பத்திரம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிண்ணே. வெளியாள் யாரும் உள்ளாரம் பார்த்துக்கடா. பிரச்சனைனா தகவல் அனுப்பு. நீங்க இருக்கிறப்ப எங்களுக்கு என்னென்ன கவலை? சரி போ. சரிண்ணே. சரக்கெல்லாம் நல்லா கட்டியிருக்கீங்கடா. போ போ. மேலே போகும்போது எங்கடா போனேன்? இனிமேல் பேடுறதுக்கு மோடுறது மட்டும் தான் இந்த இடத்த விட்டு போகணும். எங்கேயாவது போனால் தொலைச்சிடும். இதான் கடைசியாக இருக்கும். கொன்றுவேன். பார்த்து போ. வரேன்டா. வண்டியேறா. நல்லா இருக்கேன் அண்ணே. பாப்பா நான் வணக்கம்ண்ணா. மனோஜ் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? ஆண்ணா இந்தாண்ணா பணம். நீ கேட்ட சருக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு போ. அண்ணே பாத்தியா எப்போ வாழ் தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன கொண்டு போய் சொல்கிற? ஏன் பயமா இருக்கா? எனக்கா பயம்? பயந்தா தொழில் செய்ய முடியுமா? வாழ் முத்து கரெக்டாக சரக்கு நான் சேர்த்துட்டு இருந்தான். அவன் ஆளே காணா. யாரும் அவனை சம்பவம் பண்ணிட்டாங்களா? தெரிஞ்சா சொல்லு. போகிற போக்கில் போட்டு போகிற. என்ன மனோஜே? உன் விசுவாசம் எனக்கு புரியுதியா? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போ. சரக்கு ஒன்று வந்து சேரும். சரக்கு கரெக்டாக கொண்டாந்து சேர்த்துணும்னே. செவலை திரும்பி சரக்கு கேட்டானடா? இன்னும் கேட்கலண்ணா. அவனை தேடிட்டு தானே இருக்கோம். இன்னும் மாட்டலண்ணே. பார்த்துக்கலாம் வா. வணக்கம் சார். நான் எஸ்ஐ. வணக்கம் மாசானா. வாப்பா. அப்புறம் தொழில எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ டிபார்ட்மெண்ட் புனியத்தில் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா நானே கால் பண்ண நினச்சிருந்தேன். நேரில் பார்த்துட்டேன். சொல்லு என்ன விஷயம்? நம்ம ஏரியாவில் இது வரைக்கும் டிஎஸ்பி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புதுசாக டிஎஸ்பி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அதனால எதுக்கும் உன்னோட சரக்குலாம் சீக்கிரம் காலி பண்ணிட்டா நல்லா இருக்கும். எல்லாம் காசு வாங்குறவங்க தானப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஏரியாவில் சரக்கெல்லாம் நல்ல ரேஞ்சில் போயிட்டு இருக்குப்பா. நம்மளையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கிறது. இதில் மட்டும் குறியா இருங்க. வரும் போ. சரி வரேன். சரிங்க சார், வரேன் சார். வரேன் சார்.